வணக்கம் நண்பர்களே! உங்களுக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பிடிக்கும்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீனா அவங்களுக்கு பிடிச்ச மாமியார் வீட்டுக்கு போறாங்க. அங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அவங்க எல்லாரும் அன்னைக்கு நைட்டு அங்கேயே தங்க சொல்லி கேட்குறாங்க. நான் அவர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அந்த நேரம்னு பார்த்து செந்திலே மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி நைட்டுக்கு சிக்கனும் தோசையும் ஊற்றி வச்சிரு, நான் வர கொஞ்சம் லேட் ஆகும், நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கோமதி வீட்டில் எல்லார்கிட்டேயும் மீனா நீங்கள் நினச்ச மாதிரி என்னைய நைட்டு இங்கேயே தங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால என்ன நடக்க போகுதுங்கிறத இப்போ அப்கமிங் ப்ரோமோல பார்க்கலாம் வாங்க. செந்தில் நைட்டு டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. வந்து கதவு தட்டுறாங்க. ஆனால் வீட்டில் யாருமே இல்லை. செந்திலே சாவி எடுத்து வீட்டை திறந்து உள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கேயும் மீனா இல்லை. எங்கே போயிருப்பா இந்நேரத்தில்? நான் அப்பயே வர சொல்லியிருந்தேனே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. மீனாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. மீனா ஃபோனை எடுக்கவே இல்லை. 2 டைம் 3 டைம் கூப்பிட்டு பார்த்துட்டு கோமதிக்கு ஃபோன் பண்ணி, அம்மா அங்கே மீனா இருக்காளான்னு கேட்குறாங்க. என்னடா இப்படி கேட்குற? மீனா இங்கே தானடா இருக்கா, நீ தானடா நைட் அவளை இங்கேயே இருக்க சொன்ன அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. அதுலேயே செந்தில் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறான். ஏன்னா மீனா அங்கே அடிக்கடி போகிறது செந்திலுக்கு பிடிக்கவே பிடிக்காது. திரும்பவும் அவன் மீனாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறான். அவள் எடுக்கவே இல்லை. ஏன்னா அங்கே எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக பேசிட்டு கோன் வச்சிட்ருக்காங்க. அவள் ஃபோனை பார்க்கவே இல்லை. அதில் கடுப்பாகி அவனே நேராக கிளம்பி கோமதி வீட்டுக்கு வந்துடுறான். அங்கே வந்ததும் கோமதி, வாடா உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இரு, நான் உனக்காக காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிடுறான். சரி, சூடாக வடை போட்டு வச்சுருக்கேன், அதையாவது சாப்பிட்றியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கும் வேண்டான்னு சொல்லிடுறான். நீ எதை கேட்டாலும் வேண்டாம் வேண்டான்னு தாண்டா சொல்லுவேன், இருறா நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் கிச்சனுக்குள்ளே போயிடுறா. உடனே மீனாவை வா உன்ட்ட தனியாக ரூம்குள்ளே பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனதும், நான் உன்னை என்ன இங்கே நைட்டே இங்கே தங்கிக்க அப்படின்னு சொல்லியா சொன்னேன், நீ அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் எனக்கு அங்கே வர பிடிக்கல, ஆஃபீஸில் அவ்வளோ வேலையும் முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வந்தும் என்னை உங்கள் புள்ள நிறைய வேலை செய்ய சொல்கிறாரு, அதனால எனக்கு அங்கே போக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவன் சொல்கிறா, அப்படி என்ன உங்ககிட்ட வேலை சொல்லிட்டேன், ஒரு சட்டையை அயன் பண்ணி வைக்க சொன்னேன், சமைச்சு வைக்க சொன்னேன், இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா, இதெல்லாம் ஒரு குத்தமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஆமாம் அது குத்தம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு மீனா சொல்கிறா, உங்களுக்கு தான் மற்றவங்கள பற்றி கவலையே இல்லையே அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவன் செந்தில் சொல்கிறான், நீயும் தான் என்னை பற்றி கவலையே படுறதில்ல, புருஷனை பற்றி என்னைக்காவது நீ கவலைப்பட்டிருக்கியா, அவன் மனசில் என்ன இருக்குன்னு நீ யோசிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி பேசுகிறான். அதுக்குள்ளே கோமதி வந்துடுறா. கோமதி வந்ததும், டே என்னடா பேச்சு பேசிகிட்டு இருக்க, என்னடா உங்கள் 2 பேத்துக்குள்ளே பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறா. பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறான். நான் தான் கேட்டேனே நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டதை, என்ன பிரச்சனைன்னு சொல்கிறா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு செந்தில் சொல்கிறான், இன்றைக்கி நைட்டு இவளை இங்கேயே தங்கிக்கோன்னு நான் சொல்லவே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறான். சரி விடுடா, அவள் வேற எங்கேயாவது போயா தங்க போகிறா, நம்ம வீட்டில் தான்டா தங்குறான், வேணும்னா நீயும் இங்கேயே தங்கிக்கோடா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு செந்தில், சரி விடுமா, அண்ணனும் தம்பியெல்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க மொட்டை மாடியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கோமதி சொல்கிறா. சரின்னு இவனும் மொட்டை மாடிக்கு போகிறான். எல்லோரும் சேர்ந்து சீட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. என்னடா ஒரு கை குறையுதேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம், நாங்களே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே நீயே வந்துட்டடா, நல்லது வா வந்து விளாடு, அப்பா வர்றதுக்குள்ளாட்டி சந்தோஷமாக ஜாலியாக விளாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கதிர் கேட்குறான், ஏமாம்மா உனக்கு இவ்வளோ வயசாச்சே, இன்னுமா நீ அப்பாவுக்கு பயந்துட்டுருக்க அப்படின்னு கேட்குறான். ஆமாண்டா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு செந்தில், நாம் ஏன் பேசாமல் குவார்ட்டர்ஸ்க்கு போய் விளாடக்கூடாது, மீனா நைட்டு இங்கேயே தங்க போகிறாளாம்மா, நாம் ஏன் குவார்ட்டர்ஸில் போய் நம்ம இஷ்டத்துக்கு ஜாலியாக இருக்கக்கூடாது, அங்கே போயிட்டோம்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுக்கு பிடிச்சதை விளையாடலாம், சாப்பிடலாம், டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம், எல்லாமே பண்ணலாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சரவணன் சொல்கிறான், ஏன்னு அப்பா திட்டமாட்டாரா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பழனி சொல்கிறான், நம்ம வேறு எங்கேயாவது போனால் தான் அப்பா திட்டுவார், நம்ம குவார்ட்டர்ஸ்க்கு தானே போகிறோம், அதனால ஒன்றும் சொல்ல மாட்டார், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு செந்தில், அம்மா ஏதாவது சமைச்சு வச்சுருப்பாங்க, அதையும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பழனி, சரக்கு ஏதாவது வாங்கி தரியா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு கதில் சொல்கிறான். சரவணனும், ஆமாம்மாம்மா அதெல்லாம் வேண்டாம், நம்ம போய் ஜாலியாக என்ஜாய் மட்டும் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு செந்திலும், ஆமாம் அதுதான் கரெக்டு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிளம்பி குவார்ட்டர்ஸ்க்கு போயிடுறாங்க. குவார்ட்டர்ஸ்க்கு வந்ததும் பழனி சமைக்க ஆரம்பிச்சிடுறாரு. முட்டை பொரியல் செய்கிறாரு. முட்டையை சரவணனை குனிய சொல்லி சரவணனோட நெத்தியில் உடைக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்ததும் கதிர், இவ்வளோ வித்தையை கற்று வச்சிருக்கியே மாமா, இதெல்லாம் எப்போ கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு பழனி சொல்கிறான், கல்யாணம் ஆன புதுசில் சும்மா வேலை வெட்டி இல்லாமல் வெட்டியாக தானே மாப்பிள்ள இருந்தேன், அப்போது எங்கள் அக்கா கிட்ட இருந்து இந்த வித்தையெல்லாம் கற்றுக்கிட்டேன் மாப்பிள்ள, நல்லா சமைக்கும் எங்கள் அக்கா, அதை பார்த்து நானும் பழகிக்கிட்டேன், ஒரே சமையல் வேலை தான், அப்போலேருந்தே நான் நல்லா சமைப்பேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறான்.
அப்போது செந்தில் பழனிக்கிட்ட கேட்குறான், ஏன் மாமா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், எங்கள் அப்பா அப்போலேருந்தே அப்படிதானா இல்லை இப்போ மட்டும்தான் இப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு சரவணே, டேய் அப்பாவை பற்றி என்னடா பேச்சு பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ கம்முன்னு இரு, நான் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செந்தில் பழனிக்கிட்ட கேட்க, பழனி, ஆமாம் மாப்பிள்ள, அப்போலேருந்தே உங்கள் அப்பா அப்படிதான், ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரியே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துக்குவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு கதிர், அப்புறம் எப்படி மாமா அம்மா அப்பாவை போய் விரும்புச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுதான் மாப்பிள்ள புரியாத புதிராகவே இருக்குது ரொம்ப நாளாகவே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி சமைச்சு முடிச்சுட்டே வாங்க நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்றாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பழனி, ஒன்று தாண்டா குறை, நாம் ஒரு சரக்கு மட்டும் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு செந்தில் சொல்கிறான், எப்படியும் மீனா மாதத்தில் பாதி நாள் அங்கேயே பட்டறையை போட்டுருவா, அப்போ வேணா நாம் இங்கே வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரின்னு சொல்கிறாங்க எல்லாரும். அப்போது சரவணன் செந்திலை பார்த்து கேட்குறான், ஏண்டா மீனா நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளை, அந்த பிள்ளைய நம்மளையெல்லாம் பார்க்காம இருக்க முடியலன்னு வீட்டுக்கு ஓடி ஓடி வந்துடுது, ஆனால் நீ மட்டும் ஏண்டா வராமையே இருக்க, எதுவுமே கேட்காமையே இருக்க அப்படின்னு சொல்லி பேசும்போது அதுக்கு செந்தில் சொல்கிறான், நானே அங்கேருந்து எப்படிரா தப்பிப்போன்னு சொல்லி தப்பிச்சோம் பொழைச்சோன்னு இங்கே வந்து இருக்கேன், நான் எப்படிரா அங்கே வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு செந்தில், எனக்கு இப்படி இருக்கதாண்டா பிடிச்சிருக்கு, ஆனால் அது ஏன் அவளுக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு கதிர் சொல்கிறான், ஒரு சிலருக்கு தனியாக இருக்கதாண்டா பிடிக்கும், ஒரு சிலருக்கு கூட்டமாக ஒன்றா சந்தோஷமாக இருக்கிறது தாண்டா பிடிக்கும், உனக்கு இங்கே தனியாக இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு கூட்டமாக ஒன்றா இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு, அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது, உன்னையும் தப்பு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நைட்டு எல்லாரும் போய் தூங்கிடுறாங்க. காலையில் விடிஞ்சதும் கதிரும் ராஜி கிரவுண்டுக்கு வர்றாங்க. காலையில் லேட் ஆகிடுது. அதுக்கு கதிர், காலையில் 4:30க்கு எந்திரிச்சு 5 மணிக்கு கிரவுண்டுக்கு வரணும்னு சொன்னால் மணி என்ன ஆகுதுன்னு பாரு, இந்த டைம்லேயே வருவாங்க, நான் எந்திரிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி ராஜிக்கிட்ட கேட்குறான். அதுக்கு ராஜி சொல்கிறா, நான் நைட்டு தூங்க லேட் ஆயிடுச்சு, அதனால காலையில் எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நைட்டெல்லாம் தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு கதிர் சொல்கிறான், தூக்கம் வராமலாம் ஒன்றும் இல்லை, நைட்டெல்லாம் ஃபோனை நோண்ட வேண்டியது, கண்ட கண்ட மெஹந்தி டிசைன், சாரீ டிசைன், சமையல், அது இதுன்னு கண்டதையும் பார்க்க வேண்டியது, நைட்டெல்லாம் தூங்காமல் காலையில் தூங்கி லேட்டாக எந்திரிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி திட்டுறான். அப்படிலாம் நான் ஒன்றும் பார்க்கல, நான் பார்த்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறான். நான் தான் லேட்டாக வந்தேனே, நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தனே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கதிர் ராஜிக்கிட்ட, உனக்கு நிஜமாவே போலீஸ் ஆகணுன்ற அக்கறை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நிஜமாவே இருக்குங்க, நான் அதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்படியெல்லாம் பார்த்தா உன்னை பார்த்தா அப்படி தெரியல, கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை, லேட்டாக எழுந்திரிக்க வேண்டியது, கரெக்ட் டயத்துக்கு கிரவுண்டுக்கு வர்றதும் இல்லை, கரெக்ட் டயத்துக்கு டிரைவிங் கிளாஸ் போகிறதும் இல்லை, ஒன்னாலேயே லேட் ஆகிடுது அப்படின்னு சொல்லி திட்டுறான். இல்லை நான் கரெக்டாக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று ஓடினதை விட இன்றைக்கி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடணும், அப்போ தான் வின் பண்ண முடியும்னு சொல்கிறா. அவளும் ஓடுறான். இவன் ஓடுன்னு சொல்லிகிட்டே இருக்கான். நேற்று ஓடினதை விட 10 செகண்ட் அதிகமாக தான் ஓடி இருக்க, இது பத்தாது, இன்னும் ஓடு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இவளும் ஓட முடியாமல் ஓடுறா. வேணும்னே மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி ஆக்சன் போட்டுறான். எல்லாருமே உண்மையிலே மயக்கம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி அவனும் பயந்து போய் தண்ணியெல்லாம் தெளிக்கிறான். இங்கேயும் அங்கேயும் ஓடுறான். என்ன பண்ணுறதுனே அவனுக்கு தெரியல. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறான். ஐயோ ஆம்புலன்ஸுக்கா அப்படின்னு சொல்லி இவ எந்திரிச்சிட்றா. எந்திரிச்சதும் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நடிக்கிறான். நீ இங்கே கிரவுண்டில் தான் இருக்க, திடீர்னு ஓடிட்டு இருக்கும்போதே மயக்கம் போட்டு விழுந்துட்ட அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நான் உண்மையிலேலாம் மயக்கம் போடல, சும்மா அவங்கள ப்ராங்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அவன் கடுப்பாயி, கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா, என் நெஞ்சில் கை வச்சு பாரு எந்த அளவுக்கு என் இதயம் துடிக்குதுன்னு, ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி திட்டுறான். இதோட இன்னைக்கு எபிசோட் முடிவடைஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க.